போரூர் அடுத்த ஐயப்பன்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் குமரன், வயது 53. இவர் போரூர் போலீஸ் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் இன்று பகலில் ஸ்கூட்டியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். போரூர் போலீஸ் நிலைய எல்லை முடியும் இடத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசார் அவசரத்துக்கு யூ டர்ன் எடுக்க வசதியாக சென்டர் மீடியனை அதிகாரிகளே உடைத்து வழி ஏற்படுத்தியுள்ளனர். அந்த இடத்தில் குமரன் யூ டர்ன் எடுத்த போது தாம்பரத்திலிருந்து அதிவேகத்தில் வந்த ரேஸ் பைக் குமரன் ஸ்கூட்டி மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஸ்கூட்டி சுக்கு நூறானது. இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். ஏட்டு குமரன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார். மோதிய வேகத்தில் ரேஸ் பைக் சாலையின் மத்தியில் கவிழ்ந்தது. அதன் மீது ஒரு கார் மோதி சிறிது தூரம் இழுத்துச் சென்றது. இதில் காரும் சேதமடைந்தது. ரேஸ் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் அண்ணா நகரைச் சேர்ந்த சக்தி சாய்ராம் சங்கர், வயது 24 என்பது தெரியவந்தது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நண்பர்களை பார்த்துவிட்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் சக்தி சாய்ராம் சங்கர் பைபாஸில் சென்றபோதுதான் ஸ்கூட்டி மீது மோதியுள்ளார். ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். போலீஸ் ஏட்டு குமரன் 3 நாட்களுக்கு முன்தான் போரூர் போக்குவரத்து பிரிவில் இருந்து சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அதற்குள் சோக முடிவை சந்தித்துள்ளார். குமரன் மனைவி விஜயலட்சுமி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். 2 மகன்கள் உள்ளனர்.